சங்கீதம் 31 அதிகாரம் அதுல இருக்கிற 15 வசனத்தை தியானிக்கலாம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வரிகளா இருக்கலாம் நமக்கு படிக்கிறதுக்கு. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக பாதுகாத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இந்த இப்படி பாதுகாத்து கொண்டு வருகிறார். நமக்கு உலகத்துல வாழ்றபடினால், உலகத்துல இருக்கிறபடினால், இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டி இந்த வீட்டுக்குள்ள இப்படியாக பிரவேசிக்கிறபடினால் உலகத்துக்குரிய காரியங்கள், டிஸ்டர்பன்ஸ், எந்த ஒரு விஷயம்னாலும் நன்மை தீமை, அப்புறம் கெட்டது நல்லது, தோல்வி வெற்றி, இப்படியாக எவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் நடக்கும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விகள் வெற்றி அப்படிங்கிறது வரதான் செய்யும். இப்போ நீங்கள் ஒரு வேற ஏதாவது வேலைக்கு போனீங்கன்னா, ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டீச்சர் வேலையாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வேலை செய்தாலும் வெற்றின்னு ஒன்று இருக்கும், தோல்வின்னு ஒன்று இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஆனா நமக்கு அந்த தோல்விகளை மேற்கொண்டு வரும் பொழுதுதான் நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த காணப்படுகிற நம்மளால முடியாது அப்படிங்கிறதே நம்மளை விட்டு விலகி போகும். அந்த தோல்வி அப்படிங்கிறது வரதான் செய்யும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும். ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க கூட ஸ்டார்டிங்ல லாபம் பார்க்க முடியாது. அவங்களால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே இருக்கும். அப்புறம் அவங்களுடைய கடின உழைப்பால இப்படியாக மேலே வருவாங்க. எந்த ஒரு தொழிலுமே அப்படிதான். எந்த ஒரு ப்ரொஃபஷன்லுமே அப்படிதான். ஏற்ற தாழ்வு இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஏன்னா உலகத்தில் அப்படிதான். ஒரு ஃபெயிலியர்ஸ் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஃபெயிலியர்ஸுங்கிறது நிச்சயமாகவே இருக்கிறது. ஆனால் அந்த தோல்விகளை நினைத்து நினைத்து நம்ம மனப்புழுக்கத்தோடு நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்மளை அதை முன்னேற விடாது. ஸோ நம்ம பாஸ்ட் லைஃப்பை நம்ம ஜஸ்ட் நம்ம மறந்துடணும். அப்படியே பாஸ்ட் லைஃப், போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் நமக்குள்ள இருந்த பிரச்சனைகள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குதுன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. சிவியரா வயிறு வலிக்குதுன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். செய்வினை வச்சதுனால வயிறு வலி துடி துடி துடின்னு துடிக்கிறது, இந்த வயிற்று வலியில நம்ம வாழணுமான்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல மறைக்கிறவங்க இருப்பாங்க. எவ்வளவோ போராட்டங்கள் மனுஷ வாழ்க்கை, நம்ம உலகத்துல இருக்கிறோம். ஆபத்து நிறைந்த உலகத்துல இருக்கும், ஆபத்து நிறைந்த உலகம். ஏதோ நம்ம வீட்டில இருந்து வெளியில போனா ஃபுல்லா மேடப் ஆஃப் கோல்டு, அப்படியே பரலோகம் கிடையாது. பரலோகத்துல யூ 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 கேனாட் see எனி பொல்யூஷன். நம்மளால ஒரு பொல்யூஷன் பார்க்க முடியாது. நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ அழகா இருக்கு பரலோகம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு தோல்விகளோ எந்த ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. தேவதூதர்கள் பார்த்தீங்கன்னா போற்றி புகழ்ந்து கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்க எங்க துக்கம்ட்டு ஒன்று வரும், ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆனா உலகத்துக்குரிய உபத்திரவங்கள், காரியங்கள், தோல்விகள் இப்படியாக இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள், அது மாத்திரம் இல்லை, இந்த மாதத்தினுடைய கடைசி நாள், இன்ற தினத்துல நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம நினைத்து பார்க்கணும், என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய ஃபியூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இவ்வளோ நாட்களும் என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருந்தது, இனிமேலும் என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, இந்த கீழ்ப்படியதிலே நான் நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் கூட வாங்கிக்கிறேன். ஆண்டவர் சொல்றதை நான் செஞ்சே ஆகணுங்க, இல்லைன்னா எனக்கு எப்படி நான் சொல்றதை நீ ஏன் கேட்கலன்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாது இல்லை. ஓ, மனுஷங்களுக்கு அது கான்ட்ரவர்சியா இருக்கும். ஆனா தேவாதி தேவன் சொல்றதை நான் செய்தே ஆகணும். நல்லா விளங்கிக்கணும். அது போலதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் நீங்க கீழ்ப்படிந்தே ஆகணும். இதுக்கு நிறைய பிள்ளைகள் எதிர்ப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது ஓகேவா இருக்காது, அவங்களுக்கு அது சரியா இருக்காது, அவங்களுக்கு அது தனித்து. இப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான், நீதிமான் பனையை போல செழிப்பான். இப்ப நீங்க உங்க ஒரு கேங் இருக்கு, நீங்க நீதி செய்கிறீங்க, நீதி செய்கிற பிள்ளைகளா இருக்கீங்க.
உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை கெடுக்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வகையில ஒரு 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 தடையா இருக்காங்க, ஒரு விஷயம் செய்யறதுக்கு தடையா இருக்காங்க, உங்களுடைய முன்னேற்றத்துல ஒரு தடையா இருக்காங்க, இல்ல உங்களுடைய தோல்விகள் அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க, இல்ல இவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த காரியத்தையும் பார்க்கிறார், உங்களுடைய நீதியின் காரியத்தையும் பார்க்கிறார். அப்போ நீதிமான் பழைய பனைய போல செழிப்பான். அவன் என்ன ரைச்சியஸ் பாத்துல நடக்கிறான், நீதிதான் செய்திருக்கான், அவன் யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் கெட்டது செய்யல, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆனா கூட இருக்கிறவங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு உங்களை விட்டு பிரிஞ்சு கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதைகள் நீங்க நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காரியத்தையும் பார்க்கிறார். எதனால நீங்க இப்படி செய்றீங்க, எதனால அவங்க அப்படி போயிட்டாங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப வேத வசனம் இருபுறம் கருகுள்ள பட்டயம், ஆண்டருடைய வேத வசனம் இருபுறம் கருகுள்ள பட்டயமா இருக்கிறது. அது தீங்கையும் சரி பண்ணும், சில பேருக்கு அது பிடிக்காமையும் போகும். ஹல்லேலூயா. நன்மை காரியத்தையும் செய்யும். அட்வைஸ் கொடுப்பாரு அவருடைய வேத வசனம். அட்வைஸ் அட்வைஸ் அட்வைஸ். ஆனா ஒரு சில டைம் அது என்ன ஆகும், இப்படி செய்தாதானா அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் காட், பட் திஸ் won't பி அக்ரீட் பை அதர் பீப்புள். உங்க வீட்டிலேயே இருப்பாங்க, என்னது இப்படி, அப்போ நாங்களாம் சொல்கிறத கேட்கக்கூடாதா அப்படி. பட் டோன்ட் மைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்கள் இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க அந்த காரியத்தை நம்ம இழந்துடுவோம். அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற உயர்வை நீங்க இழந்துடுவீங்க. அவர் உங்களுக்கு வச்சிருக்க திட்டங்கள் என்ன ஆயிடும், பாதியில நின்று போயிடும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஏர்லி சர்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏர்லி பீரியட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லோரும் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ், யாக்கோபு என்னனாலும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்றது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவரோட எல்லா காரியங்களும் கர்த்தருக்கென்று கர்த்தருக்கென்று கர்த்தருக்கென்று. அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம், யாக்கோபுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்படியாக விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசங்கிறது வெறும் விசுவாசம் மட்டும் கிடையாது, அதுல மரியாதையும் இருக்கிறது, அதுல கீழ்ப்படிதலும் இருக்கிறது. கீழ்ப்படிந்து விசுவாசிப்பான், பயந்து விசுவாசிப்பான், ஆண்டரை விட்டு போயிடக்கூடாது, சொல்ற பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது. இப்படியாக அந்த கீழ்ப்படியாம போகும் பொழுதுதான் சாத்தான் தலையில உக்காடுறான். ஹல்லேலூயா. அப்போ இனி வரப்போற நாட்களில் என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்து அவர் எனக்கு கொடுக்கிற வாக்குதத்தங்கள், எனக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நான் ஆண்டுடைய பாதையில நடக்கிற பிள்ளைகளாய் நாம மாறும் பொழுது, சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல, ஓ இந்த விஷயம் நடக்க போது, நம்ம ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, இதை நீ செய்மான்னு சொல்லியிருப்பாரு, செய்ப்பான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஆனா அது அவங்களுக்கு பிடிக்காத காரியமா இருக்கும். நீங்க ரெண்டு டயலாமால இருப்பீங்க, யார் சொல்றது கேட்கறதுன்னு. ஆண்டவர் சொல்றதை கேட்டு அதுக்காக அவங்கள மதிக்க வேணாம்னு சொல்ல, ஜஸ்ட் ட்ரை டு காம்ப்ரமைஸ் தெம். சி, இது அவங்களும் ஒத்துக்கணும் தான். சர்வலோகத்தின் அதிபதி சொல்லுகிறார், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் சொல்லுகிறார், ஜஸ்ட் ட்ரை டு காம்ப்ரமைஸ் தெம். அவங்க மனிதர்கள், அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா தேவனை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவர் பின்னாடி தான் நம்ம போகணும், அவர் சொல்றத நம்ம கேட்கணும். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை மாறணும். நான் அப்படிதான் மாத்திட்டு இருக்கேங்க. நிறைய பேர் அதுக்கு கோச்சிக்கிறாங்க, என்ன நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நெய்பர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்களா. அப்படி என்னால் கேட்கவே முடியாது. என்னுடைய ஊழியமே எப்படி ஓடுது, கர்த்தர் சொல்லி தான் ஓடுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஓடுது. கர்த்தர் தேதி ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இப்படி ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஒரு டெலிவரன்ஸ்க்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையே சுயம் செத்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. என்னோட சுயத்தை நான் கேட்குறதே கிடையாது, கர்த்தர் சொல்கிறதான் கேட்குறது. அப்போ என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருந்தது, என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்ம தாயின் கருவில உண்டாகிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நம்மளை படைத்து இருக்கிறார். ஹalleluya. அவர் படைத்து இருக்கிறார், நம்மளை படைத்து இருக்கிறார். என்ன ஜெண்டர்னு முன்னாடியே தெரியும் அவருக்கு. முன்னாடி இட் இஸ் ப்ரீ பிளான்ட் இன் தி ஸ்பிரிச்சுவல் ரெயின் that this child is going to step into the world. Hallelujah. இந்த சிஸ்டர் போறாங்க, இந்த பிரதர் பிறக்க போறாரு அப்படின்றது தாயின் கருவில் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை படைச்சிட்டார். எப்படி படைச்சிட்டாரு? ப்ரீ ப்ரோக்ராம்டு, ப்ரீ பிளான்ட் இன் தி ஸ்பிரிச்சுவல் ரெயின். ஹalleluya. உங்களை இந்த குழந்தை தான் பிறக்கும், இதுக்கு பேர் இதுதான் இருக்க போகிறது, இதோடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது, இப்படி எல்லாம் இட் இஸ் அ ப்ரீ பிளான்ட், ப்ரீ ப்ரோக்ராம்டு இன் தி ஸ்பிரிச்சுவல் ரெயின். ஹalleluya. அதனால என்னவா பாருங்க, எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள், ஆனா கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை அப்படியே செஞ்சிருவேன், அடுத்த நிமிஷமே யோசிக்கிறதே கிடையாது. அதனால்தான் என்னால் என்னுடைய நேத்திக்கு ஒன்றும் இல்லை, ஒரு டெஸ்டிமோனி சொல்கிறேங்க. ஒவ்வொரு வருஷம் நான் இப்போ ரீசண்டாக ஒரு 3 வருஷமாக டெலிவரிக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட்டுங்கிறது பண்ணுறது. ஜென்ரலாக ஒரு ப்ரெஷர் செக் பண்ணுறது, சுகர் டெஸ்ட் பண்ணுறது. சரி, இப்போல்லாம் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க, சின்னதுலேயே என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்க. அப்போது நம்ம ட்ராக் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு நேத்தி கூட நான் என்ன பண்ணினேன், போய் எங்கள் அப்பா கூட போய் பிளட்டு கொடுத்துட்டு வந்தேன், சுகருக்கு பிளட்டு கொடுத்துட்டு வந்தேன். ஒவ்வொரு முறை ஒரு 3 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன், ஆண்டவர் நார்மலாக வரும்னு சொல்லுவார், உனக்கு நார்மலாக இருக்கும். இந்த வார்த்தை ஒரு சொல்லாமல் இருந்ததே கிடையாது. நார்மலாக வரும். பார்த்தீங்கன்னா நார்மல், ரொம்பவே நார்மலாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 84 இருந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன், ரிசல்ட் வரும்போது பிஃபோர் ஃபுட்டு 84 இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் 100 காமிக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் 100 காமிக்கும், அப்படி தான் 80 இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 100 காமிக்கும். ஆனால் எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் 3 இட்லி சாப்பிட்டு போனேன், 3 இட்லி சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் ஈவினிங் அப்பா போய் வாங்கிட்டு வராங்க, 83 தான் இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு என்னுடைய பாடியில் நான் சாப்பிட்டது அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு, நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு. அப்சார்ப்ஷன் நடக்காமல் இருக்கும் பொழுது தான் எக்ஸஸ் குளுக்கோஸ் சுகர் வந்து நம்ம ரத்தத்தில் தெரியும். அப்போ எந்த அளவுக்கு அந்த 3 இட்லி வந்து உடம்புக்குள்ளே செட் ஆகிருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருந்தது? நார்மல், ரொம்பவே நார்மல். சொல்லப்போனால் இன்னும் கூட நான் வந்து 5 இட்லி 10 இட்லி சாப்பிட்டா கூட எனக்கு சுகர் காமிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட ரத்தத்தில் அப்சார்ப்ஷன் இருக்குது, குளுக்கோஸோடைய அப்சார்ப்ஷன். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்குறார், நார்மல்னு வருதுன்னு சொன்னால் அது நார்மல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10 வருஷம் இது வந்து ஒரு நாள் 2 நாள் வந்த விசுவாசம் கிடையாதுங்க, 10 வருஷம். இந்த 10 வருஷத்துல எவ்வளோ வனாந்திர வாழ்க்கைகள் இருக்கு, வனாந்திரத்துக்குரிய காரியங்கள், வனாந்திரம் தான். ஆனாலும் தனித்து தனித்து பிரித்து எடுத்து அவர் சொல்ற வார்த்தை. எப்ப ஹார்ட் நார்மலா இருக்குன்னு சொல்றாருன்னா நார்மல் தான், கிட்னி நார்மலா இருக்குன்னு சொல்றேன்னா நார்மல் தான். உங்களுக்கு தான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய உடம்புல என்ன பிரச்சனை என்று ஆண்டவர் அறிவார். அவர் நார்மல் ஆகும்னு சொல்றாருன்னா நார்மல் ஆகுதான் செய்யும். ஏற்கனவே உங்களுக்கு சாட்சிகள் சொல்லியிருக்கேன். அதாவது மண்டையிலையும் முதுகுலையும் சுரில் சுரில் சுரில்னு சுண்டி விட்ட மாதிரி சுருக்குன்னு வலி. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி இது சரியாயிடும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு, அது உடனே சரியாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தை இன்ஸ்டண்டா நிறைவேறுது. அப்போ என்னுடைய சரீரத்துல சரீரத்துக்குள்ள நடக்கிற காரியங்கள் சரியாயிடும்னு சொல்றாரு, இது எல்லாமே சரியாகுது. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், கர்த்தர் சொல்லாததை நான் சொல்ல மாட்டேன், சொல்லாததை நான் சொல்ல மாட்டேன், சொல்றத சொல்லியே ஆவேன். ஏன்னா நாளைக்கு என் ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது, நீ சொன்னியா, நான் உனக்கு சொன்னனே நீ சொன்னியா, நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல சொல்லாததை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்லாததை சொல்லவே கூடாது. அதே போல சொன்னதை செய்த நன்மைகளை சொல்லாம இருக்கவும் கூடாது. சரிங்களா?
ரெண்டுமே தப்பு. சொல்லாததை சொல்லக்கூடாது, சொன்னதை செஞ்சதை சொல்லாம இருக்கவும் கூடாது. எதுக்கு சொல்றாரு? இந்த பொண்ணு 4 பேருக்கு சொல்லும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப நம்மளுடைய செய்கைகள் எப்படியாக மாறப்படணும்? கர்த்தருக்கு சந்தோஷம் கொடுக்கிற காரியங்கள். அவர் சொல்றார், அவருடைய நாமத்துக்கென்று சொல்றாரா அந்த காரியத்தை, அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக அந்த காரியத்தை செய்ய சொல்றாரா, அவருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியான அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் சொல்றதை கேட்காம நம்ம சுய விருப்பத்துக்கு நடந்தா சாத்தான் சந்தோஷப்படுறான், சாத்தானுக்கு மகிமை போய் சேருகிறது. அதனால we have to be more careful and realize what we are doing in a day to day life. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா? சில பேர் டீஸே பண்றாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் கடவுள் 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 கடவுள்னு சொல்ற, ஆண்டவர் 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 சொல்ற. பின்ன அப்படி சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் தான் மூச்சு விட வைக்கிறாரு, வேற என்னதான் நான் செய்ய முடியும்? ஆண்டவர் தான் மூச்சு விட வைக்கிறாருங்க. அஹ், என்னால நானே வாழ முடியுமா? உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல, வளி மண்டலத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஆக்சிஜன் ஒண்ணு ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா? எந்த விண்மீன்களை போய் பார்க்க முடியுமா? கிடையாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இருக்கிறது. சோ நான் அதை தான் சுவாசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஆண்டவர் தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியுங்க? ஒரு டிவி சேனல்ல நீங்க திறக்கிறீங்க, எடுத்த எடுப்புலயே என்ன பண்றாங்க? அஹ், அவங்க கஸ்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பூஜையை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்னை படைத்த தேவனாகிய கர்த்தர் தானே நான் எடுத்த எடுப்புலயே, இப்ப நம்ம சுவிட்ச் ஆன் பண்றோம், காலையில எந்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இப்படிதான் சொல்ல முடியும். அப்ப ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றதுனால தான் உயிரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த மாதத்தினுடைய கடைசி நாள், இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள், என்னுடைய காலம் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. அவர் என்னை பிதா இடத்தில் கொண்டு சேர்ப்பார், நித்திய ஜீவனுக்கென்று வழி நடத்துவார். என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இயேசு கிறிஸ்து, என்னுடைய பரம பிதாவாகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக பிதா கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதா கிட்ட ஒன்று சேர்ப்பார். ஓ, இப்படியாக ஆண்டவர் என்னுடைய காலங்கள், என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆயுசு நாட்கள் இப்படியாக ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் என்னுடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்கும். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் என்னுடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்கும். நான் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுதுதான், ஆண்டுடைய மகிமைக்கென்று நான் காரியங்களை செய்யும் பொழுதுதான் இப்படியாக என்னுடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு கிரியைகளை நடப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை. நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நம்ம சுற்றி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. நம்ம அழிந்து போகணும், நம்ம மறிக்கணும், நம்ம இப்படியா நாசமா போயிடணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிறாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறாங்களோ இல்லையோ, ரிலேட்டிவ்ஸ்லயே இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உண்மையிலே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க. நிறைய செய்து கொண்டு இருப்பாங்க, நிறைய செய்வினைகளுக்குரிய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா இது எல்லாவற்றையும் நம்ம மறந்துவிட்டு, தேவன் தான், தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஓ, என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, அவர் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை. இப்படியாக நம்முடைய வாழ்க்கை, ஓ, இப்படியாக நம்ம வாழ்க்கை, நம்முடைய ஃபுல் டிபெண்டன்சி ஆண்டவர் மேல வைக்கும் பொழுது, அவரை நம்ம அப்படியே ஒரு டீம் லீடர், ஒரு மேனேஜர் இப்படியாக அவருக்கு முதல் மரியாதை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் கோணையாய் இருக்கிற காரியங்களை செவையாக ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதனால இந்த வசனத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுக்குரிய வசனமாய் இதை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க இந்த வசனத்தை இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள்ல இதை சுதந்திரித்து கொள்ளுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய காலங்கள், என்னுடைய ஜீவன், என்னுடைய வாழ்நாள், என்னுடைய ஆயுசு நாட்கள் இப்படியாக கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்படி நீங்க நினைக்கும் பொழுதுதான் அந்த வசனத்தை உங்களுக்கென்று நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த வசனம் பெரிய லெவல கிரியைகளை நடத்தும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க செய்து பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி உங்களால உணர முடியும். அப்போ சுகர் நார்மலா இருக்குன்னு சொல்றாரு. ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சுகர் நார்மலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், வைராக்கியமாய் இருக்கிறார். நாமள என்ன செய்யணும்? பிரியமாய் இருக்கணும், வைராக்கியமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார், செய்வார், செய்வார். நம்ம வாக்குத்தத்தத்தை கேட்கலாம். நாளைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்துலயும் வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ நமக்கு இந்த வருஷனுடைய வாக்குத்தத்தம், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று சொல்லி. இதான் என் பிள்ளைகள் குடும்ப ஜெபத்துல இதை சொல்லிட்டு தான் படிப்பாங்க, இதை சொல்லிட்டு தான் படுப்பாங்க, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு தான் படுப்பாங்க. அதே போல நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி கேட்டு வாங்கி அதை உங்களுக்காக நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படிங்கிறது பணம் காசுக்கு மட்டும் கிடையாதுங்க. பணம் காசுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான். பொருளாதார தேவைகளுக்கு மட்டும் கிடையாது. ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார், ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்கா? அதை இக்னோர் பண்ணிட்டு ஜீவனை குறித்து யோசனை பண்ணி பாருங்க. அப்ப கர்த்தர் ரொம்ப நல்லவரா தெரிவார். நிறைய பேர் மறிக்கிறாங்க தான். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே கூட நிறைய பேர், அன்றுக்குள்ள இருக்கிறவங்கள கூட நிறைய பேர் நித்திரை அடைகிறார்கள், மறிக்கிறார்கள். அதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கோச்சிக்க கூடாதுங்க. அவங்களுடைய காலம் முடிந்து விட்டது. சில பேர் 80 வயசுல மறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படியும் பொழுது 40 வயசுல மரணம் இருக்குன்னா, ஆண்டவர் 40 வயசு மரணத்தை கேன்சல் பண்ணிட்டு 80 வயசு 90 வயசுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா ஆண்டராவும் இருக்கிறாருங்க. புரியுதுங்களா? அதனால நம்மளுடைய ஆயுசு நாட்கள் எப்படியாக வளருதுன்னு சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, பயப்படும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தை உள்வாங்கி இந்த வருஷத்தினுடைய கடைசியில, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள்ல நினைச்சு பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அடுத்த வருஷம் உண்மையாகவே கோணையாய் இருக்கிற காரியங்களை செவையாக ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.